புதுக்கோட்டை தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. விழா மேடையிலேயே இரு தரப்பினரும் மோதிக்கொண்டதால் அங்கு பரபரப்பு நிலவியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழா மேடையில் யார் இருப்பது என்று வாக்குவாதத்தில் மோதல் என தகவலும் தற்போது வெளியாக இருக்கிறது. புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் விழா மேடையில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. விழா மேடையிலேயே இரு தரப்பினரும் மோதிக்கொண்டதால் அங்கு பரபரப்பு நிலவியிருக்கிறது. விழா மேடையில் யார் இருப்பது என்ற வாக்குவாதத்தில் மோதல் என தகவலும் தற்போது வெளியாக இருக்கிறது. பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருந்த போலீசார் மோதலில் ஈடுபட்டவர்களை கீழே இறக்கியிருக்கிறார்கள். கோவில் காலை அவிழ்த்து விடப்பட்ட சில நிமிடங்களிலேயே மோதல் வெடித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றியான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆரோக்கிய டேனியல். ஆரோக்கிய டேனியல், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக அதிக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை இரு அமைச்சர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. இந்த நிலையில விழா மேடையில திமுகவினர் இரு தரப்பினர் மேலே நிற்பதில் யார் முன்னாடி நிற்பது என்ற பிரச்சனை ஏற்பட்டு விழா குழுவினர் இறங்க சொன்னதற்கு இறங்க மறுத்தார்கள். இதனால் காவல்துறையினர் அவர்களை இறங்க கூறியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவர் தள்ளி கொண்டார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஜல்லிக்கட்டு போட்டியை இரு அமைச்சர்களும் கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார்கள். தற்போது இங்கு ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. ஏதோ அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காக ஏராளமான காவல்துறையினரும் தற்போது பாதுகாப்பில் ஈடுபட்டு வர்றாங்க. விவரங்களுக்கு நன்றி ஆரோக்கிய டேனியல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.